கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் கஷ்டங்கள் மற்றும் தடைகள் அனைத்தும் முடியும் காலம் நெருங்கிவிட்டது, நான் இருக்க கவலை எதற்கு. பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? உன் கஷ்டங்கள் முடியும் காலம் நெருங்கி விட்டதுன்னு முடிச்சிருந்தா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பாபா அதுக்கப்புறம் என்ன பாபான்னு கேட்டிருப்போம். பாபா அதற்கும் விளக்கம் கொடுத்தார். நான் இருக்க கவலை எதற்குங்கிறார். நமக்கு இதோட வேற என்ன வேணும் இல்லையா? சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த மிகப்பெரிய சக்தி நம்மோடு இருக்கும்போது எதற்கும் கலங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாபா மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பக்தர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன எபிசோடில் அனௌன்ஸ் பண்ணேன். சகோதரி ரஜிதா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். கணவருக்கு ஒரு ஆசீர்வாதம், சகோதரிக்கு ஒரு ஆசீர்வாதம். சகோதரின் அற்புதத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான சகோதரிகளின் கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். இன்று வேலை வேண்டும், வேலையில் மாற்றம் வேண்டும், ஒரு டிரான்ஸ்ஃபர் வேண்டும், இந்த வேலை பிடிக்கல, எனக்கு பிடிச்ச வேலை வேண்டும், இப்படி நிறைய சகோதரிகள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் சாய்நாதரிடம். உங்கள் அத்துணை பேருக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். நான் இருக்கிறேன், கலங்காதீர்கள், உங்கள் தடைகள் விலகும் காலம் நெருங்கிவிட்டது. தெளிவாக சொல்கிறாரா? இன்றைக்கி அற்புதமான அருள் வாக்கு இன்றைக்கி உங்களுக்காகத்தான். இன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரேயரும் உங்களுக்காகத்தான். ஓகேங்களா? இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. என் மகள் செய்யாத தவறுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் கல்லூரியில். நான் கண்ணீரோடு சாய்நாதரிடம் மண்டியிட்டு அந்த விஷயத்தை சொன்னேன். முதல்வர் ரூபத்தில் சாய்நாதர் அங்கே அமர்ந்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தாருங்கிறாங்க. பாருங்கள் என்ன அற்புதம் பாருங்கள் இல்லையா? ஏன்னா யார் டிசிஷன் எடுக்கணுமோ அவர் ரூபத்திலே சாய்நாதர் உட்கார்ந்துருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அமர்க்களமான விஷயம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்த சகோதரி உமா அவர்களுக்கு 10 வருட கனவை நினைவாக்கி கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு 10 வருட கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சொந்தமான ஒரு வீடு. சகோதரிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த கனவு இருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் அதை நினைவாக்கி கொடுப்பேங்கிறதுக்காக தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். சகோதரியை கரம் பிடித்து எப்படி அழைத்து சென்றார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா பெண்களின் தலையாய பிரச்சனையை பற்றிய ஒரு அற்புதம். பெங்களூரை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி, மெனோபாஸ் பீரியட் வரல சகோதரிக்கு. நண்பர்கள் எல்லாம் வேறு மாதிரி பயமுறுத்துகிறாங்க, உனக்கு அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருக்கலாம் கர்ப்பப்பையில்னாங்க. சகோதரி மிரண்டு விட்டார்கள். சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா எப்படி கைட் பண்ணார், என்ன ஆசீர்வாதம் செய்தார், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்து இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள்வாக்கு பிரமாதமான அருள்வாக்கு. உன் கஷ்டங்கள் மற்றும் தடைகள் அனைத்தும் விலகும் காலம் நெருங்கிவிட்டது, நான் இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு. பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அவர் இருக்கும்போது நம்ம எதற்குமே கவலைப்படக்கூடாது. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிறைய சகோதரர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயம், ஆனால் குரு பெயர்ச்சி அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணணும்? நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி சொல்லிட்டோம்னா கூட நீங்கள் மறந்துடுவீங்க. அடுத்த நிகழ்ச்சியில், திங்கட்கிழமை வருகின்ற நிகழ்ச்சியில் அதற்கு உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். அதனால் அன்றைக்கி மண்டே நிகழ்ச்சியை பார்க்காம விட்டுறாதீங்க. அற்புதமாக குரு பெயர்ச்சி என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நான் சொல்ல இருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முதல் அற்புதம், லட்சக்கணக்கான சகோதரிகளின் கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். வேலை வாய்ப்பு வேண்டும், வேலையில் மாறுதல் வேண்டும், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டும், பிடித்த வேலை வேண்டும், நான் பிடிக்காத வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பிடித்த வேலையை மாற்றம் செய்து கொடுங்கள் பாபா. இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? உங்கள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பது போல் சகோதரிக்கும் அவர் கணவருக்கும் ஆசீர்வாதம் செய்து பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். வாங்க அற்புதத்துக்குள்ளே போவோம். பிரமாதமான அற்புதம்.
சகோதரி பாபாவின் பிரமாதமான பக்தர். எதற்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பாபாவோட பேசுகிறவங்க உட்காந்து, பாபா விதவிதமாக ட்ரெஸ்ஸில் வாங்க பாபா, எனக்கு இன்றைக்கி ப்ளூ ட்ரெஸ்ஸில் வாங்க, இன்றைக்கி சிவப்பு ட்ரெஸ்ஸில் வாங்க அப்படின்னு சொன்னால் பாபா அழகாக வராரு சகோதரிக்கு. அது நானும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்ட், உண்மைதான். அது சகோதரிக்காக பாபா வந்து என்ன ட்ரெஸ் கேட்குறாங்களோ அதில் வந்துக்கிட்டு இருக்கார். அதில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பயங்கர ஒர்க் ப்ரெஷரோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த வேலையை விட்டுடலான்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் என் கணவருக்கும் வேலை இல்லை. 6 மாத காலமாக தேடிக்கொண்டிருந்தார். நான் பாபாட்ட தான் தொடர்ந்து ப்ரேயர் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என் கணவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு கடைக்கு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டார். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கடையில் போய் வேலை பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்காக அந்த வேலை தப்பான வேலைன்னு சொல்லலை. என் கணவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருந்துட்டு இப்போ இந்த இடத்துல வேலை பார்க்கணுமா அப்படின்னு தான் நான் யோசித்தேன். நான் பாபாட்ட சொன்னேன், பாபா அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா, 6 மாதமாக தேடிக்கொண்டிருக்கிறார், உங்களோட ஆசீர்வாதம் வேண்டும்னு. அன்று மாலையே ஒரு இன்டர்வியூ வந்தது. ஆனால் என் கணவர் நம்பவே இல்லை. இது வழக்கம் போல் ஒரு இன்டர்வியூ தாம்மா, நான் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேம்மா, எனக்கு வேலை கிடைக்கல, இதுவும் கிடைக்காது, எதுக்கும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு வந்துடுறேன், நாளைக்கு வர முடியாது, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றார். ஐயா எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க, நாளைக்கு ஜாயின் பண்ணல, நாளான்னைக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டார். வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, வேலை கிடைத்தது. பாபா வந்து கர்மாக்களை அழித்து நமக்கு ஆசீர்வாதங்கள் செய்வார். அந்த கர்மா எப்போ முடியுங்கிறது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய கர்மாவில் 95% சாய்நாதர் எடுத்துக்கொள்கிறார். 5% தான் நமக்கு கொடுக்குறார். அந்த 5% கர்மாவே நம்ம அவ்வளோ பாடாப்படுத்துது நம்மளை, இல்லையா? கரெக்டாக நான் சொல்கிறது உண்மையா? அதனால் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம். நம் கர்மாக்களை சாய்நாதர் துவம்சம் செய்வார். அற்புதமாக கணவருக்கு வேலை கிடைச்சதுன்னா, எனக்கு இப்போ என்னென்னா, நம்ம ஒரு பிடிக்காத வேலையில் இருக்கோம், நமக்கு பிடித்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும். சாய்நாதர் அந்த கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாபா எனக்கு ஒரு பிடித்த வேலையை பெற்றுக் கொடுங்கள், எனக்கே சூட் ஆகிற மாதிரி ஒரு வேலையை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் நகர்ந்து போயிட்டுருக்கு. கணவர் கூப்பிட்டார், ரஜிதா எங்கள் கம்பெனிலேயே ஓப்பனிங் வருது, நீ அப்ளை பண்ணுறியா அப்படின்னார். உங்கள் கம்பெனிலையா? சரிங்க, விஜயதசமி வருது, 1 வாரம் டைம் இருக்குது, நான் சப்தாகம் செய்யலான் இருக்கேன், நான் சப்தாகம் செய்துட்டு நான் அப்ளை பண்ணட்டுமான்னாரு. தாராளமாக பண்ணுமா அப்படின்னாரு. சகோதரி சப்தாகம் செய்கிறார்கள். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கரெக்டாக சப்தாகம் முடியுது. அன்றைக்கி தான் விஜயதசமி, நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? 2025 அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி வந்தது. சகோதரிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, கோபுரன் டிவியில் எல்லா சகோதரர்களும் செய்வது போல் நம்மளும் செய்தால் என்ன. ஒரு பேப்பர் எடுத்தாங்க. பேப்பரில் எனக்கு புதிய வேலை பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றி குட்டி சாய் தாத்தா அப்படின்னு எழுதி அவங்க வீட்டில் ஒரு துவாரக்மாய் பாபா இருக்கார், அவர் கீழே வச்சுட்டாங்க. நான் பாபாட்ட வச்சுட்டேன், பாபா எனக்கு பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெஸ்யூமை அந்த கம்பெனிக்கு அனுப்பி விட்டாங்க. கணவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு 3 நாளில் நேர்முக தேர்வு வந்தது. ஆன்லைனில் தான் இன்டர்வியூ நடந்ததுன்னா, அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாபா இருக்கார், அவரை தூக்கி கையில் வச்சுக்கிட்டேன். அப்பா நீங்கள் கூட இருங்க, நான் பதில் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு என்னமோ ஒரு திருப்தியே இல்லை, என்னுடைய செயல்பாடுகளில் ஒரு திருப்தி வரவே இல்லை. ரவுண்ட் 1 இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம். நான் இப்போ பாபாட்ட ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பேசுகிறேன். அப்பா எனக்கு இந்த வேலையை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் நான் இப்போ ஷீரடி லைவ் ஆன் பண்ணுவேன், நீங்கள் ப்ளூ ட்ரெஸ்ஸில் இருக்கணும். இப்படி நிறைய சகோதரிகள் இந்த கண்டிஷனை பாபாட்ட போடுறோம் இல்லையா? நிறைய சகோதரிகள்னு சொல்லிட்டேன், நிறைய பக்தர்கள். ஏன்னா சகோதரர்கள் எல்லோரும் இதை கேட்குறோம். பாபா ப்ளூ ட்ரெஸ்ஸில் வரீங்களா, எல்லோ ட்ரெஸ்ஸில் வரீங்களா, ரெட் ட்ரெஸ்ஸில் வரீங்களாங்கிறோம். பாபாவும் சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கார். சகோதரி ப்ளூ ட்ரெஸ் வேணும்னு ஆசைப்பட்டாங்க, லைவ் ஆன் பண்ணுறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ப்ளூ ட்ரெஸ்ஸில் பிரமாதமாக காட்சி கொடுக்குறார். சகோதரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த வேலை நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாட்கள் நகர்ந்து போயிட்டுருக்கு. கணவர் சொன்னார், அம்மா உனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் நீ செலக்ட் ஆகிட்ட, செகண்ட் ரவுண்டு உன்னைய தேர்வு செய்திருக்கிறார்கள், உனக்கு டேட் வரும், தயாராகிரு அப்படின்னாங்க. சகோதரி இப்போ 2வது ரவுண்டுக்கு தயாராகிட்டாங்க. என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியலையே அப்படின்லாம்
ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2வது ரவுண்டு இன்டர்வியூ முடியுது. சகோதரிக்கு இப்போ என்னென்னா, முதல் ரவுண்டாவது பரவாயில்லாமல் பதில் சொன்னோம்னு ஆகிப்போச்சு. 2வது ரவுண்டு நான் உண்மையிலே ஒழுங்காக பண்ணலண்ணா, நான் ஏதோ ஏனோதோன்னு அட்டன் பண்ண மாதிரியே இருக்குது எனக்கு. நான் நேராக அப்பாட்ட தான் வந்து உட்காந்தேன். அப்பா, இந்த வேலையை எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு தான் உங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சாங்க. கணவர் சொன்னார், வா பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போயிட்டு வருவோம். 2 பேரும் கிளம்பி அந்த கௌரி வாக்கத்தில் இருக்கிற சாய்நாதர் ஆலயத்திற்கு போனால் சகோதரி கண்களில் கண்ணீரோடு தான் உள்ளே நுழையிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா தெய்வங்களும் ப்ளூ கலர் ட்ரெஸ். சகோதரி கணவர்கிட்ட சொன்னாங்க, பாருங்கள் அப்பா எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு இந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள். பாபா ப்ளூ ட்ரெஸ்ஸில் வராரு, நான் கேட்ட ட்ரெஸ்ஸில் வந்தார், நிச்சயமாக எனக்கு இந்த வேலையை பெற்றுக் கொடுப்பார்கள். இந்த நம்பிக்கை தான் இருக்கணும். நாம் பேசுவதை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கணும். எனக்கு சாய்நாதர் செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். இது 2 இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். என்ன நடந்தது பாருங்கள். சகோதரி செலக்ட் செய்யப்பட்டார். அந்த வேலை கிடச்சிருச்சுன்னா நான் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்பாட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி எனக்கு சூட்டாகிற மாதிரி வேலையை பெற்றுக் கொடுங்கள்னா அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். நான் முன்னாடி இருந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ரெஷரோட வேலை பார்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த நிறுவனத்தில் நான் இஷ்டப்பட்ட வேலை, எனக்கு பொருத்தமான வேலை சாய்நாதர் எனக்கு பெற்றுக் கொடுத்தார். இது எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டார்னா எல்லாருக்கும் கொடுப்பார். அதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சகோதரிக்கு. இந்த வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் சகோதரின் மூலமாக சாய்நாதர் பதில் கொடுக்கிறார். உங்கள் அத்துணை பேருக்கும் நீங்கள் விரும்பிய வேலையை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. ஃபுல் சரண்டர் கொடுங்க. சாய்நாதர் அற்புதங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி சகோதரன் அற்புதத்தின் மூலமாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும், வேலை மாற்றம் வேண்டும் என்று கேட்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி பதில் சொல்லியிருக்கார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டுங்கிறாரு. சகோதரி ரஜிதாவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்ட்டு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, அதற்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய அருகதை கிடையாது. சகோதரிக்கு ஏதாவது தெய்வங்களின் படம் அனுப்பலான்னு நான் தேடுனா, இப்போ பாருங்கள், நான் சகோதரிக்கு இந்த ஆஞ்சநேயர் அனுப்புகிறேன் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில். அடுத்து 2 பாபா அனுப்பி வச்சேன் சகோதரிக்கு, அந்த 2 பாபாவும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில். ஸோ இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கும் பாபாவுக்கும் சகோதரிக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. சகோதரி கேட்டாங்க இல்லையா, எனக்கு வேலை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னா ப்ளூ ட்ரெஸ்ஸில் வாங்க அப்படின்னா, சகோதரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கார், உனக்கு அந்த வேலை நிரந்தரம், நீ பிரமாதமாக இரு, அற்புதமாக நீ வேலை பார்ப்பாயின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரமாதமான கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் சகோதரிக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு சாய்நாதர் பதில் கொடுப்பார். நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதான் நிதர்சனமான உண்மை இல்லையா? பாபாவை காது கேட்கும் ஞான சாய்பாபா ஆலயத்தில் சொல்லுவாங்க, உண்மை சத்தியம் அது. பாபா நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கி பிரமாதமான அற்புதத்தோடு இன்றைக்கி ஓப்பன் பண்ணார் இந்த எபிசோடை. அடுத்து பாருங்கள், ஒரு செய்யாத தவறுக்கு தண்டனை பெற்ற ஒரு மாணவிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள். அந்த தண்டனையிலிருந்து அப்படி பிரமாதமாக விலக்கு கொடுக்கிறார். முதல்வராகவே உட்கார்ந்து அந்த விளக்கை சகோதரிக்கு அள்ளி கொடுக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. ஆனால் என் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்தது, அந்த ஆபத்திலிருந்து சாய்நாதர் அவளை காப்பாற்றி ஆசீர்வாதம் செய்தார்னாங்க. என்னம்மா குழந்தைக்கு என்னம்மா ஆபத்துன்னு கேட்டேன். அவங்க ஊர் ஒரு சின்ன கிராமமாக. ஸோ சகோதரியின் மகள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு கல்லூரியில் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்டலில் தங்கி பயின்று வருகிறார்கள். சகோதரிக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்கள் மகள் நிறைய லீவ் எடுத்ததுனால டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க, நீங்கள் உடனே வந்து பிரின்ஸிபலை சந்திக்கவும், ஹெச்ஓடியை சந்திக்கவும் இப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. சகோதரி கலங்கிட்டாங்க. உடனே மகளுக்கு தான் ஃபோன் பண்ணி அவளை திட்டுறாங்க. எதுக்கு இவ்வளோ நாள் லீவ் எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மகள் அழுகிறாள். அம்மா, நான் சத்தியமாக லீவ் எடுக்கலம்மா, நான் எடுத்தது 10 நாள் தான் விடுமுறை. அந்த 10 நாள்லேயும் 8 நாள் வந்து அஃபிஷியல், நான் என்எஸ்எஸ் டூர் போயிருந்தேன், அந்த லீவு 2 நாள் தான் நான் லீவ் எடுத்தேன், அது உடம்பு சரியில்லாமல் இருந்து லீவ் எடுத்தேம்மா, நீங்கள் வாங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லி மகள் சொல்கிறாள். சகோதரி அழுது கொண்டே செல்கிறார்கள்.
சாய்நாதரை கையில் எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. ஒரு குட்டி ஃபோட்டோன்னா பாபாவோட ஃபோட்டோ நான் என் ஹேண்ட்பேக்லேயே வச்சுருப்பேன். அப்பாவை கூட்டிகிட்டு தான் போகிறேன். அப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் கூட வந்தீங்கன்னா எனக்கு நியாயம் கிடைக்கும், என் மகளுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நேராக ஹெச்ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த ஹெச்ஓடி அடித்து சொல்கிறாங்க, உங்கள் மகள் 47 நாட்கள் லீவ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரி எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்க்குறாங்க, அழுது பார்க்குறாங்க. அவங்க கரையவே இல்லை. இல்லைம்மா இதுதாம்மா, அவங்க டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் பிரின்ஸிபலை பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க சகோதரி மகளும் நேராக பிரின்ஸிபல் பார்க்க போகிறாங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்காந்துருக்கிறாங்க. பிரின்ஸிபலை பார்க்க முடியல, அவர் ஏதோ மீட்டிங்கில் இருக்கார். வெளியில் உட்காந்து தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் சொல்லிகிட்டே இருந்தேன் நான். என் மகளும் பாபாவின் பக்தர். அவள் தெளிவாக இருந்தா, அம்மா நான் 10 நாள் தான், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், எனக்கு நான் பிரின்ஸிபல்கிட்ட நானே சொல்கிறேன் வாங்க நீங்கன்னு சொன்னால். இருந்தாலும் கண்களில் கண்ணீரோடு தான் உட்கார்ந்துருந்தாள். கரெக்டாக 6 மணி ஆச்சு. பிரின்ஸிபல் கூப்பிட்டு விட்டார். உள்ளே போனால் சிரித்த முகமாகவே இருந்தார். எனக்கு அவர் பிரின்ஸிபல் மாதிரி தெரியல, பாபா மாதிரி தான் தெரிஞ்சார். அப்பா நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க, என் மகளுக்கு நியாயம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நேராக பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசினேன். இந்த உண்மையை ஃபுல்லாக சொன்னோம். பிரின்ஸிபல் என்கிட்டே ஒரு ரெக்கார்டு இருக்குது, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை செக் பண்ணிவிட்டு அவர் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தவராக அந்த என்எஸ்எஸ் மாஸ்டரை கூப்பிட்டு, இந்த 8 நாள் இந்த குழந்தை உங்களோட தான் இருந்தாளா? ஆமாம் சார், என் கூட தான் இருந்தா அப்படின்னா. அப்புறையே நீங்கள் அதை இந்த மாதிரி லீவுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அது அஃபிஷியல் தானே அது என்னார்? ஆமாம் சார் நான் லெட்டர் கொடுத்துட்றேன் சார்னார். இப்போ 2 நாள் தான் லீவுங்கிறத டிக்ளேர் பண்ணாங்க. அம்மா நீங்கள் கவலைப்படாமல் போங்க, உங்கள் மகள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸிபல் என்னை அனுப்பி வச்சார்னா, நான் கையெடுத்து வணங்கி அங்கிருந்து கிளம்பினேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரின்ஸிபலே கிடையாது, சாய்நாதர் தான். சாய்நாதரே உட்காந்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. சரி, அந்த ஹெச்ஓடி எதுக்காக பண்ணாங்க? இதெல்லாம் நான் எதுவுமே தோண்டவே விரும்பலை. அது என்னமோ நடந்துட்டு போட்டோம். ஆனால் என் மகளுக்கு நியாயம் கிடைத்தது, நீதி கிடைத்தது. அவள் 2 நாள் தான் லீவ் போட்டாங்கிறத பாபா எனக்கு கூட இருந்து நல்லபடியாக முடித்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி பிரமாதமாக இந்த விஷயத்தை சொன்னாங்க இல்லையா. ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலிருந்து சகோதரியை காப்பாற்றி இருக்கிறார். நம்ம கர்மா, அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்முடைய கர்மா நம்மை பாடாய்படுத்தினாலும் சாய்நாதர் அங்கே உட்காருவார், வந்து நம்முடைய கர்மாவை துடைத்தெறிவார். அந்த பிரின்ஸிபல் ரூபத்தில் அங்கே வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பண்ணிட்டார் சகோதரியின் மகளுக்கு. இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா 10 வருட கனவை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி நிறைய சகோதர சகோதரிகள் கேட்கின்ற விஷயம் சொந்தமான ஒரு வீடு வேண்டும். கரெக்டாக எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. ஏன்னா இந்த சொந்த வீடுன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அது சகோதரியும் 10 வருடமாக இந்த கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். என்கிட்ட தான் ஒரு வாட்டி பேசினாங்க சகோதரி, அண்ணா நான் என்ன பண்ணிட்டுருந்தேன். நான் சொன்னேன், அம்மா ஒரு துணி பூஜை செய்வோம், உங்கள் பேரில் உங்கள் கணவர் பேரில் ஒரு துணி பூஜை செய்து நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த துணி பூஜை உங்கள் கனவை நனவாக்கும். ஓகே சகோதரி எல்லாம் பேர் நட்சத்திரம்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அற்புதமாக ஞான சாய்பாபா ஆலயத்தில் துணி பூஜை பண்ணி அந்த வீடியோவும் சகோதரிக்கு சென்ட் பண்ணேன். 2 மாதம் முடிஞ்சிருக்கும் துணி பூஜை முடிஞ்சு. சகோதரி தொடர்ந்து அந்த சொந்த வீட்டுக்காக நம்ம சேனலில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே எழுதி கொண்டிருக்கிறார்கள். சகோதரி தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. 2 மாதத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணா எனக்கு ஒரு வீடு கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னா, நான் வாஸ்துலாம் பார்க்க போகிறதில்ல, அப்பா எனக்கு காமிச்ச வீடு, அந்த வீடை நான் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே சோதனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு வாங்குறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. அது வர வேண்டிய அமௌண்ட்டு கரெக்டான நேரத்திற்கு வரல. சகோதரி மீண்டும் பாபாவின் பாதை தான் பிடித்து கொண்டார்கள். அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு அழுது கொண்டு இருக்கும்போது இன்னொரு நண்பர் வராது. என்கிட்ட சும்மா தானே வச்சுருக்கேன், அந்த தொகையை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்களுக்கு வரவேண்டிருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் வரும்போது அது கொடுங்க, நான் இப்போ அந்த தொகையை கொடுக்குறேன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க அப்படிங்கிறாரு. சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் அந்த தொகை வந்தது, அந்த நண்பருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். நாங்கள் வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது மே மாதம் 20 நேற்றுக்கு சகோதரி கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க. அண்ணா எனக்கு மீண்டும் ஒரு துணி பூஜை பண்ணி தரீங்களாண்ணா, பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக அப்படின்னாங்க. நேற்றுக்கு சகோதரிக்கு ஒரு துணி பூஜையும் செய்து அந்த வீடியோவும் சகோதரிக்கு அனுப்பி வச்சுருக்கேன். சாய்நாதர் நம் கனவை நனவாக்குவார் இல்லையா. இந்த சொந்த வீடு கனவு மட்டும் இல்லை, எந்த கனவாக இருந்தாலும் சரி அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். நியாயமான கோரிக்கைகளை சாய்நாதர் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா. துணி பூஜை அப்படி ஒரு பவர்ஃபுல் விஷயம். அது
அதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் துனி பூஜையின் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சாய்நாதர் அந்த அருளாசிகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கும் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்த பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம். இன்று சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை பற்றிய ஒரு அற்புதம். நான் இருக்கிறேன், யாரும் கலங்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். வாங்க இப்போ பிரமாதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். सर्वगुणपरान्ते ममोपाक्तसमस्तदृजयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अतीयपूर्वोदयं गुणः सकलवेदनाहं सृष्टाताम् अस्यामर्धमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेमधैर्यविद्योदयाजुलारोग्यैश्वर्याणाम् अभिवर्धेतमरोगदिनगात्रकारित्यर्थं धनधान्ये सक्षन्दान सकलसौभाग्यकामर्थं देगासुख्यदामनसन्तोष ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थम कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम सकल कार्य जयकर प्राप्त्यर्थम सकल दोष निवृत्ति प्राप्त्यर्थम सकल व्याधि निवृत्ति प्राप्त्यर्थम व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थम साईनाथ गुरुवे नमो नमः बालारविन्दो सुदानाम अद्य करिष्यामः सद्यमूलादिवासात् सुधास्राविनं दिक्तमप्य प्रियं तं तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्पुरुं सायिनाथम् ॐ सायिनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः ॐ कृष्णरामशिव मारुत्यादिरूपाय नमः ॐ शेष सायिने नमगावं गोदावरी जन शिरडीवासिनी नमगावं भक्तहृदालदार नमगावं सर्वकृत्वासिनी नमगावं भूतावासाद नमगावं भूतभविष्यद्वासिदाद नमगावं कालादीदाद नमगावं कालाद नमगावं कालकालाद नमगावं कालदर्पदमनाद नमगावं मृत्युञ्जयाद नमगावं अमर्त्याद नमगावं मर्त्याभयप्रदाद नमगावं जीवाद सर्वाधाराद नमगावं भक्तावन समर्थाद नमगावं भक्तावन प्रतिज्ञाद नमगावं अन्नवस्त्रदाद नमगावं आरोग्य क्षेमदाद नमगावं धनमाङ्गल्यप्रदाद नमगावं वृत्तिसिद्धिदाद नमगावं पुत्र मित्र कलत्र बन्धुदाद नमगावं योगे नमगावं आवत्पान्धवाद नमगावं मार्गवन्दवे नमगावं मुक्ति परिहारदाद नमगावं प्रियाद नमगावं प्रीतिवर्धनाद नमगावं अंतर्यामिनी नमगावं सच्चिदात्मे नमगावं अनन्दाद नमगा आनन्दाद नमगा परमेश्वराद नमगा परब्रह्मणे नमगा परमात्मे नमगा परमसुखदाद नमगा परमेश्वराद नमगावं ज्ञानस्वरूपिणी नमगा जगदपुत्रे नमगावं भक्तानां मातृदा सुविदामगाद नमगा भक्ताभयप्रदाद नमगावं भक्तवराधिनाद नमगावं भक्ता अनुग्रह कादराद नमगावं शरणागतवत्सला भक्ति शक्ति प्रदाद नमगावं ज्ञान वैराग्यदाद नमगावं प्रेम प्रदाद नमगावं संशय हृदय दुर्बल्य पाप कर्म वासना क्षेकराद नमगावं हृदय ग्रंथि वेदगाद नमगावं साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीय ममृतात् ज्ञानामि सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे अस्य सदा शिवं साईनाथाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो बाबा प्रचोदयात् साईनाथ महाराज की जय ஞான சாய் பாபாவின் பரிபூரண ஆசீர்வாதம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி, இந்த பிரமாதமான அற்புதம் தலையாய பிரச்சனை பற்றிய அற்புதம், யாரும் கலங்காதீர்கள் தான் பாபா இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை என் உடலில் இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, எதற்காக அது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என் கூட இருந்த தோழிகள் பயமுறுத்தினது, அவ்வளோ பயங்கரமாக பயமுறுத்திட்டாங்க. நான் அப்பாவின் பாதங்களை பிடித்து கொண்டேன். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் அப்பான்னு சொன்னாங்க. என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் பண்ணுவோம்.
இந்த தலையாய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனைலாம் நீங்கள் சொல்கிறீங்களே என்னான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வருகின்ற அந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்படி தான் நானும் சொல்லுவேன். எதற்காக அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெனோபாஸ் பீரியடில் நீங்கள் படுற அவஸ்தை நான் நிறையா பார்த்துருக்கேன் இல்லையா. நானும் எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எனக்கு 6 சகோதரிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், அது மிகப்பெரிய பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது நிகழ்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது நிகழாமல் இருக்கும்போது என்ன, சுற்றி இருப்பவர்கள் அதை எப்படி பயமுறுத்துகிறார்கள், அதுதான் இந்த அற்புதம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க சகோதரி, அங்கே நண்பர்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, தோழிகள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 50 நெருங்கக்கூடிய தோழிகள் எல்லாரும் பேசுகின்ற மெயின் டாப்பிக்கே இதுதான், இந்த மெனோபாஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் அது நிகழவில்லை அப்படிங்கிறாங்க. என்னது வரலையா, அது மிகப்பெரிய தப்புமா, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி தான் அது நடக்காமல் போய் பார்த்தா கர்ப்பப்பையில் கேன்சர். இது தெளிவாக ஒரு சகோதரி அடித்து சொல்லிட்டாங்க. சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிடக்கூட தோணலைண்ணா எனக்கு. நான் பாட்டு அங்கே கிஃப்ட்டை கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன். நேராக அப்பாட்ட தான் வந்தேன். அப்பா இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், என் தோழிகள் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லி அவங்க என்னை பயமுறுத்துகிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்கள் ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நான் அதற்காக இன்றிலிருந்து 5 விளக்கு பூஜை செய்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது என்னுடைய கர்ப்பப்பையில்னு சொல்லி சகோதரி பிரார்த்தனையோடு அந்த 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். 5 விளக்கு பூஜை முடிந்தவுடன் இன்னொரு தோழி ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு, இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது, நீ இதை பற்றிலாம் கவலையப்படாத, கர்ப்பப்பைக்குன்னே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் நான் பிடிச்சி வச்சுருக்கேன், எனக்கு பிரச்சனை வந்து உனக்கு தெரியல, அந்த பிரச்சனை வரும்போது அந்த டாக்டர் தான் எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க, நீ நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே பாரு, நான் இப்போ நம்பர் அனுப்புகிறேன். நம்பர் அனுப்பிட்டாங்க. ஆனால் சகோதரி போல 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. சகோதரிக்கு இப்போ என்ன பயம் வந்துருச்சுன்னா, நம்ம பாட்டு இதை ப்ரொலாங் பண்ணிட்டே போகிறோமே, வேறு ஏதாவது அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது. சரி, இப்போ டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுறோம், ஆமாங்க உங்களுக்கு அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் அப்பாவின் பாதங்கள் தான். அப்பா உங்கள் வழிகாட்டுதல் பேரில் தான் நான் போய் அவங்கள பார்க்க போகிறேன், ஒரு 5 விளக்கு பூஜை பண்ணிட்டு தான் போக போகிறேன், உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். பாருங்கள், சகோதரி எல்லாத்துக்கும் 5 விளக்கு பூஜை செய்வாங்களாம். இந்த பிரச்சனைக்காக சகோதரி 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். செய்துவிட்டு அந்த டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக போகிறாங்க. மருத்துவர் சிரித்த முகத்துடன் வரவேற்று சகோதரிகிட்ட அருமையாக பேசுகிறாரு. நீங்கள் கவலையப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க நீங்கள், நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எல்லா ஸ்கேனும் எடுக்கிறதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. சகோதரி நேராக ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு அந்த லேபில் போய் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. டெஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த லேப் டெக்னீஷியன்ட்ட பேசுகிறாங்க. இந்த டெஸ்ட்டெல்லாம் எதுக்கு எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேப் டெக்னீஷியன் சொன்ன பதில் அதிர்ச்சி தகவல். அம்மா அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருக்கான்னு டாக்டர் செக் பண்ணுறாங்க. சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னாங்க. 5 நாட்கள் ஆகுமா, 5 நாட்கள் கழித்து ரிசல்ட் வரும், நீங்கள் எடுத்து டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியன் போயிட்டார். சகோதரி இறுகிய மனதுடனே வீட்டுக்கு வராங்க. பாபா நான் என்ன பயந்தேனோ டாக்டர் அதையே டெஸ்ட் பண்ணுறாங்களே பாபா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இதிலிருந்து என்னை காத்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி மீண்டும் 5 விளக்கு பூஜை. பாருங்கள், எல்லாத்துக்கும் 5 விளக்கு பூஜை தான். 5 நாட்கள் ஆகும் சொன்னாங்க இல்லையா, 5 நாட்களும் 5 விளக்கு பூஜை. சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா அந்த 5 நாட்கள் 5 யுகங்களாக எனக்கு கடந்தது. தினம் தினம் எனக்கு பயம், தூங்கவே முடியாது என்னால். ஐயோ என்ன ரிசல்ட் வருமோ என்ன ரிசல்ட் வருமோன்னு. அப்பா தான் என்னை ஆறுதலாக தாங்கி கொண்டார். தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாய்நாத ஸ்தான மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்கேன். 5 நாட்கள் முடிந்தது. அப்பாட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்பா நான் உங்களை கூட கூட்டிகிட்டு தான் போகிறேன், நான் இப்போ லேபுக்கு, நான் ரிசல்ட் வாங்குவேன், ஒன்றும் இல்லைன்னு வரணும்பா, டாக்டர் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லேபுக்கு போய் ரிசல்ட் வாங்கினேன். அதை பிரித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஒரு சில இடத்துல நெகட்டிவ்னு போட்டிருந்தது, அது என்னன்னே தெரில எனக்கு. நான் மடித்து கொண்டு வந்து அப்பாவின் பாதத்தில் வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் டாக்டரை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும், அது ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலை விடிந்தது, நேரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. சகோதரி போகிறதுக்குள்ளே அந்த லேப்லேருந்து டாக்டருக்கு அந்த ரிப்போர்ட் போயிடுச்சு. கதவை திறக்கும் போதே டாக்டர் அந்த சகோதரின் பெயரை சொல்லி, யூ ஆர் லக்கிம்மா, ஒன்றுமே இல்லைம்மா உங்களுக்கு, யூ ஆர் ஹெல்த்திம்மா, நல்லா இருக்கீங்கம்மா நீங்கள். நான் நினச்சது அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருக்குமான்னு நினச்சேன், அது இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா
சகோதரிக்கு பதில் கிடைக்கணும் இல்லைங்களா? பிரமாதமாக பதில் கொடுக்குறார் பாருங்கள். அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருக்குமோ நினச்சா அது இல்லைம்மா, யூ ஆர் ஹெல்த்திம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்கம்மா. அது நிகழலாம், நீங்கள் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிகழும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அங்கிருந்தே சாய்நாதருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் ஓடி வந்தேன். நான் எங்கள் வீட்டுக்கு நான் ஓடி வந்து அப்பாவின் பாதங்களில் விழுந்து வணங்கி அப்பாவுக்கு நன்றி சொன்னேன்னா, நம்பிக்கையோட ஒரு பாதங்களை பிடிக்கும்போது நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்பா நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டோம்னா நமக்கு அருளாசிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த 5 விளக்கு பூஜை வந்து ஒரு பவர்ஃபுல் பூஜை. யார் யாரெல்லாம் செய்யலையோ ஒரு முறை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் முடிவுக்கு வரும். நம் தேவைகளை தந்தருளும் அற்புதமான பூஜை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுக்கும் அற்புதமான பூஜை இல்லையா? அதுதான் சாய்நாதர் நமக்கு அருளாசியை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? சரண்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி 4 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர். 4 அற்புதங்களுமே பிரமாதம். ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் எல்லாம் ஒன்று ஒன்றும். இன்றைக்கி என்ன அருள் வாக்குங்க, பிரமாதமான அருள் வாக்கு. உன் கஷ்டங்கள் மற்றும் தடைகள் அனைத்தும் முடியும் காலம் நெருங்கி விட்டது, நான் இருக்க பயம் எதற்குங்கிறார் சாய்நாதர். பிரமாதமாக சொன்னாரா? அதை நிரூபித்து காண்பித்தாரா? சகோதரி ரஜிதா பயப்படுறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீங்கள் இருக்கீங்க வாங்கி கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பெற்றுக் கொடுக்கிறார். கணவருக்கு வேலை வேண்டும், அதையும் பெற்றுக் கொடுக்கிறார். அடுத்து அந்த குழந்தை செய்யாத தவறுக்கு அவளுக்கு தண்டனை. லீவே எடுக்கலை, நீ இத்தனை நாள் லீவ் எடுத்த, பழி வந்து விழுகிறது. எவ்வளோ பெரிய அவமானப்பட்டிருப்பா இல்லை? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவமானமாக பார்த்துருப்பாங்க, எதுக்கு இவ்வளோ நாள் லீவ் எடுத்தாய்வான்னு பார்த்துருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த அவமானத்தை துடைத்து அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். அடுத்து அந்த சகோதரியின் சொந்த வீட்டு கனவை நினைவாக்கி கொடுத்தார் சாய்நாதர். அடுத்து சகோதரிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா, இந்த மெனோபாஸ். அதுக்காக தோழிகள்லாம் இந்த பயமுறுத்துவதில் கொஞ்சம் தள்ளி வைங்க. யாருக்கோ நிகழ்ந்தது எங்கே நிகழ்ந்ததுன்னு இவங்களுக்கும் நிகழுமா, அதுபோல் சொல்வதை முதல்ல தவிருங்கள். எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு பாடி கண்டிஷன் இருக்குது, ஒன்று இருக்குது. அப்பப்போ நடக்க வேண்டியது பிரமாதமாக நடக்கும். சாய்நாதர் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன்றதுக்காக தான் இன்றைக்கி அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை எதற்காக, இன்றைக்கி ப்ரேயர் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா. விரும்பிய மாற்றத்தை கொடுங்கள் பாபா. அவர்களுக்கு இஷ்டப்பட்ட வேலையில் அமர வையுங்கள் பாபா. இப்படி 3 கோரிக்கையோடு தான் இன்றைக்கி பிரார்த்தனை. வாங்க செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமய.